ஹலோ கைஸ், நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றின நியூஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு நூலகர் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான தகுதி 10th படிச்சிருந்தா போதும். லாஸ்ட் டேட் 13ஆம் தேதிக்குள்ளே இதோட ஃபார்ம் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்கேன். நீங்கள் மறக்காமல் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த வேலையோட அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் விண்ணப்பதாரரின் பெயர் ஃபஸ்ட்டு அவங்க நேம் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ ஸ்கூலில் கொடுக்கும்போது இருந்த மாதிரியே அதில் இருக்கிறது மாதிரி தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ரெண்டுலேயுமே எழுதி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தந்தை, கணவர், மனைவி இதில் யார் இருக்காங்களோ அவங்க பேர் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பாலினம் ஆண், பெண் யார் அப்படின்னு எழுதிக்கணும். பிறந்த தேதி, டேட், மந்த், இயர் வைஸில் எழுதிக்கணும். அப்புறம் கல்வி தகுதிகள் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு போட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி, காஸ்ட்டை பற்றி டீட்டெயில் எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ், இப்போ என்ன அட்ரஸில் இருக்காங்க அப்படிங்கிறத எழுதணும். மேலே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று போட சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நிரந்தர முகவரி, தற்போதைய முகவரி, அதுக்கப்புறம் நிரந்தர முகவரி 2 அட்ரஸுமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் அட்டை, ஆதார் கார்டில் உள்ள நம்பர், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மின்னஞ்சல் இமெயில் இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முன்னுரிமை பெறுவதற்கான ஆவணங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இதில் என்னென்ன சான்றிதழ்லாம் எனக்கு சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு கீழே போட்டிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக பார்த்து அது கூட ஆட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாகிட்டு மேலே இருக்க எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு ஒரு சைன் பண்ணி அனுப்புனா போதும். இதில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் உள்ள என்ன பணி, என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது தவத்திரு குன்றக்குடி அடிகளார் மணிமண்டபத்தில் காலியாக இருக்கக்கூடிய, அதாவது லைப்ரரி, அதில் உள்ள காப்பாளருக்கான ஃபில் பண்ணுறதுக்கு. இது 13ஆம் தேதியில் 5 மணிக்குள்ள நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பதவியின் பெயர் நூலகர் மற்றும் காப்பாளர், ஒரே ஒரு காலி இடம் தான் இருக்குது. இதில் 1ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024 18லேருந்து 30 வயசுக்கு உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன சுழற்சி முறை பிற்படுத்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர, முன்னுரிமை பெற்றவர், அரசாணை நிலை, மனித வள மேலாண்மை துறை, நாள் 2/11/2021 படி அதுக்கு கீழே போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் கல்வி தகுதி, அதுக்கப்புறம் கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் குறைந்தபட்சம் நூலகர் பட்டய படிப்பில், அதாவது சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி சயின்ஸ், அதில் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், அதில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன சுழற்சி முறை பார்த்துக்கோங்க. இதில் சம்பளம் 7700லேருந்து 24,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. எந்த அட்ரஸுக்கு அனுப்பணுமோ அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலக வளாகம், சிவகங்கை மாவட்டத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அட்ரஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாட்டு குறிப்புன்னு சொல்லி என்னென்ன தேவை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை சிவகங்கை மாவட்டத்தில் அதுக்குன்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய் நம்ம அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கணும். 2 பாஸ்போர்ட் ஃபோட்டோ வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கல்வி சான்றிதழ் அதோட ஜெராக்ஸ் நகல் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, இவ்வளோ ரேஷன் கார்டு, இது இவ்வளோத்தோட நகல் ஜெராக்ஸ். அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இருப்பிட சான்றிதழ், எல்லாமே சர்டிஃபிகேட்டில் கையெழுத்திட்டு கரெக்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை அதில் ஒரு இமெயில் கொடுத்துருக்காங்க. அதில் 13ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இதிலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் 1K வரும்போது நம்ம கிவ் அவே கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அதுக்கு அந்தந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா கிவ் அவேல உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஓகே கைஸ், எல்லாத்தோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க.